அப்ப நினைச்சு பாருங்க. எனக்கு பூனை தோல்னா கொஞ்சம் அலர்ஜி, அதனாலேயே வந்து அவங்களுக்கு பூனை இருந்தா ஓகே பாய். I'm not allergic to cats, but if my date has just one cat, it's fine. But he has got an entire cat kingdom at home, then that's a problem. Cannot. No. அப்படி இப்போ யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நித்யா சிங்கிளா இருக்கும்போது ஒரு டேட்டுக்கு போறாங்கன்னா அவங்க வந்து என்னுடைய டேட் வந்து காஃபி ஹாவுக்கு போகலாம், ஒரு பராட்டாவும் தேத்தரிக்கவும் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் போவேன். ஆனா போனதுக்கு அப்புறம் அந்த நபரை நான் வந்து தொடர்பு கொள்ளவே மாட்டேன். காஃபி ஷாப்னா சாதாரணமா பிளாக் அடியில இருக்கிற காஃபி ஷாப்பா? பொதுவா நான் செகண்ட் டேட்க்கு பரவாயில்ல, தேர்ட் டேட்க்கு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டேட் மேபி நாட். சத்தம் போட்டு சாப்பிட்டா கடுப்பாயிடுவேன். Yes, chewing loudly is a deal breaker for me, because for me I find it very like uncivilized a little bit. Like, why do you need to chew like that, you know? My deal breakers are smoking and not having proper hygiene. Smoking because I think a man who smokes like doesn't really care about himself. He doesn't care about his internal organs and the people around him and the environment. I went on a date with somebody who had like dirty fingernails and they were really long. I had to sit through a lunch with them. I almost puked. ஹைஜீன், ஆமா, ஸ்மோக்கிங் ஹைஜீன். அப்ப நினைச்சு பாருங்க. எனக்கு வந்து அன்னைக்கு நல்ல பிளான் பண்ணிட்டோம், இங்க தான் போறோம், இங்க தான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு மெசேஜ் போடல, கால் பண்ணும்போது ரிப்ளை பண்ணல, தட்ஸ் ஃபினிஷ், அவ்வளவுதான். கோஸ்டிங் பண்ணாங்க. நான் பேய மாறிடுவேன். இல்ல கிடையாது, ஏன்னா நான் ஒரு பொறுமை கடல். என்ன நீங்க எவ்வளவு சோதிக்கலாம், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படிங்கிற ஆள் தான். ஸோ எனக்கு அது டீல் பிரேக்கர் கிடையாது.